பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர். பண்பாடையும் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவர் யாரு அப்படின்னா, ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் சகோதரர் ராஜசேகர் அவர்கள். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். இந்த வழக்கு முடிவுக்கு வர்றதுக்கு எத்தனை வருடங்கள்னு ஆச்சு? இன்னைக்கு முடியலையே, என்ன இன்னமும் முடியல. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போய்கிட்டே தானே இருக்கு. நான் அதை அடுக்கடுக்காக சொல்லி வர்றேனே. அப்போ பீஸ் கமிட்டி மீட்டிங் வந்துட்டோம். மதுரை வந்துட்டோம். பீஸ் கமிட்டி மீட்டிங் இவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஆளை கூட்டிட்டாங்க. நம்ம அமைப்பு ரீதியாக வேறு வந்துட்டாங்க. அந்த எம்எல்ஏ இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க, எஸ்பி இருக்காங்க மேடையில். நாங்கள் எல்லாம் பப்ளிக்கெலாம் இருக்கோம். ஒரு 5000 பேர் கீழே தரன்ட்டோம். ஊர் பூரா வந்துட்டேன் மக்கள். நாங்கள் அரங்கத்துக்குள்ளே ஒரு 300 பேர் இருப்போம். பாதி அதிகாரி, பாதி நாங்கள். சட்டத்தின் வெளியே ஆட்சி நடக்குது. நம்ம சட்டத்தை மதிக்கணும். அனைத்து முயற்சியும் பண்ணோம். நமக்கு பின்னடைவு ஏற்பட்டு போச்சு. அதனால் ஆட்சியாளர்கள் அரசாங்கம் நல்ல முடிவு எடுக்கும். எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. பொறுமையை கையாளணும். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி 3 பேருமே பேசி முடிக்கிறாங்க. பப்ளிக்கிட்ட பேசுங்கன்றாங்க. பப்ளிக்கிட்ட பேசணுன்னா இந்த போன ராசாட்ட கொடுங்கன்றாங்க. அங்கேருந்தவங்கலாம் நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கேன். அமைதி அப்படி ஒரு அமைதி. மக்கள்லாம் கிருன்னு இருக்காங்க. ஏன்னா இவங்க என்னமோ சொல்ல போகிறாங்கன்னு நினச்சா இவங்க சட்டத்தின் வெளியே ஆட்சி நடக்குன்றாங்களேன்ட்டு கிருன்னு இருக்காங்க. எனக்கு மைக்கு வந்துச்சு. மைக்கை வாங்கினோன்னே நான் கொஞ்சம் ஆவேசமாகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐயா, இந்த ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் சிறப்பு குழு அமைச்சு இந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுப்பதற்கு நீங்கள்லாம் பெரும் முயற்சி எடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. டாக்டர் கலைஞர் முதல்வருக்கு நன்றி. மாவட்ட ஆட்சியர், எம்எல்ஏ எல்லோரும் கோடான கோடி நன்றி. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கிற சொல்கிறீங்க பாருங்கள், அது முடியாது. அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை 5 மாவட்டத்துக்கு வாழ்வாதாரமும் ஜீவாதாரமும் விளங்கக்கூடியது முல்லைப்பெரியார். இந்த முல்லைப்பெரியாரில் 142 அடி தண்ணி உயர்த்த சொல்லி இந்த உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. ஏற்ற மறுக்கிறான். அவனை என்ன பண்ணுச்சு இந்த உச்சநீதிமன்றம்? காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு ஆண்டுக்கு 205 டிஎம்சி தண்ணி கொடுக்க சொல்லி இதே உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. கொடுக்க மறுக்கிறான். அவனை என்ன பண்ணுச்சு இந்த உச்சநீதிமன்றம்? எங்கள் கோவிலில் எங்கள் உறவுகளை அழைத்து எங்கள் மாடை விட்டு அவிழ்த்து பிடிப்பதை மகிழ்கிறத இவன் யார் தாட போடுறது? நாங்கள் அப்படி அதை கேட்போம். தமிழக அரசு ஐயா தமிழக முதல்வர்கிட்ட சொல்லி ஆர்டினன்ஸ் ஆக்ட் 29/1 சொல்லி அவசர சட்டத்தை ஏற்றி கவர்னரை கையெழுத்து போட சொல்லி ஜல்லிக்கட்டை நடத்த சொல்லுங்கன்னு அடிச்சாம்பாருங்க. கையெழுத்து விசிலும் கைதட்டு கேண்டு கத்திட்டாங்க. அப்படியே கூட்டம் முடிஞ்சு வச்சு காய் மீன் கத்திட்டாங்க பூரா. என்னடா பெரிய கலாட்டாவாகி போச்சோ அப்படின்ட்டு. அவசர சட்டம் இயற்றப்பட்டதாண்ணா? அதுதானே சொல்ல வர்றேன். உடனே என்ன பண்ணுறார் கலெக்டரு, ராசாங்க வாங்க, என்ன காரியம் பண்ணீங்கன்னு. என்ன பெரிய கூச்சலாகி போச்சு. என்ன காரியம் பண்ணி சார்? நான் என்ன சார் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி நான் சொல்லித்தானே சார் ஆகணும் அப்படின்னு. உடனே சிஎம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டார். ஐயா முதல்வர் ஐயாட்ட பேசணுன்றார். ஐயா பேசுங்கன்ட்டாங்க. பேசணுன்னா ஸ்பீக்கரை போடுறாரு. நான் நிற்கிறேன், எம்எல்ஏ நிற்கிறார். ஐயா, உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு வழக்கில் நமக்கு பின்னடைவு ஆகி போச்சு. அது சம்மந்தமாக பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டிருந்தேன். அதில் நதிநீர் பிரச்சனையை ஒப்பிட்டு ஜல்லிக்கட்டை பேசுகிறாங்க ஐயா, பேசுகிறாங்கன்னு சொன்னார். இவர் என்னை கூப்பிட்டு இதை பேசிக்கிறதுக்குள்ளே போலீஸ் ரிப்போர்ட்டு சிஎம்க்கு போயிடுச்சு. அவன் சொல்கிறது சரித்தானையா, சிஎம் சொல்கிறார், அவன் சொல்கிறது சரித்தானையா. அங்கே உட்காந்து சட்டம் போட்டு அங்கே இருக்கவன் எப்படி கேட்பேன்? இங்கே எது வேணும் வேணாம்ன்றது இங்கே இருக்கவனை கேட்டால் தானே சரியாக இருக்கும். சரி, பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். சீஃப் செக்ரட்டரி தலைமையில் உயர் அதிகாரிகள் கூட்டம் போட்டு நல்ல முடிவெடுப்போம்னு சொல்லுங்கன்றார். சரிங்கன்ட்டேன். அப்படியே வெளியில் வர்றேன். ப்ரெஸ்ஸில் எல்லாம் கேட்குறாங்க, மீடியாவில் போகுது. நான் சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன். அப்படியே ஃப்ளாஸ் ஆகுது. நான் வீடு போகும்னு கலெக்டர் லைனில் வந்துட்டார். டிக்கெட்டை போடுங்க டெல்லி போகணுன்றார். சார் சென்னைக்கு போவோம், சிஎம்மை பார்ப்போம். இல்லை நீங்கள் வாங்க டெல்லி போவோம். சார் டெல்லிக்கெல்லாம் நான் வரல, பொங்கல் 3 நாள் தான் இருக்குது. ஜனவரி 12 2008 அன்றைக்கி தான் மீட்டிங். 15ஆம் தேதி பொங்கல் 2 நாள் தான் இருக்குது. நான் வரல.
நீங்கள் எதுவும் கிளப்பிடுவேன்னு நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க, நான் வரலன்றேன். நீங்கள் வாங்க ராசேரு அப்படி இப்படின்னு அழுத்தி கூப்பிட்டு போகிறார். போயிட்டோம். போய் அவசர மனுவை விசாரிக்க சொல்லி சீராய்வு மனு போட்டு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு ஜனவரி 15 அன்னைக்கு விசாரணை, பொங்கல் அன்னைக்கு. அன்னைக்கு அவனி அவர் நடத்த முடியலை இந்த வருஷம். நாங்கள் அன்னைக்கு விசாரணைக்கு எடுத்து பாதுகாப்போடு நடத்துவதற்கு அனுமதி பெற்று வந்து ஜனவரி 16 அன்னைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு நடத்தணும். கிடைச்சிருச்சு உங்களுக்கு அனுமதி உச்சநீதிமன்றத்தில். அதே வழிகாட்டு முறைகள் கொடுத்து நடத்திக்கிட்டே வந்தோம். அந்த வழக்கில் மீண்டும் பீட்டாவும் அனிமல் வெல்ஃபேர் போடும், அது இது ஏதாவது சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்கு பதில் போடுவோம். என்னமோ ஒன்று அப்படியே போராடி வந்தோம். 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அம்மா ஆட்சிக்கு வர்றாங்க. இந்த ஆட்சி போய் அந்த ஆட்சி வரும். இதுக்கிடையில் 2011 காங்கிரஸும் திமுகவும் கூட்டாட்சி. ஜெயராம் ரமேஷ்ன்றவர் வந்து பார்லிமெண்ட்டில் அறிவிக்கிறார், நான் ஜல்லிக்கட்டுக்கு தடை பண்ண போகிறேன், கண்டிப்பாக பண்ணுவேன்றார். அப்போ காங்கிரஸ் அதை தடை பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு அவர் என்ன காரணங்கள் சொன்னார்? அதாவது விலங்குகள் கொடுமைப்படுத்தப்படுது, இது குறியாலிட்டி, இதை வந்து அனுமதிக்கக்கூடாதுன்றத சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி ஒரு மெம்பரை அவங்களே கேட்க வச்சு அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி. அப்போ ஐயா NSV சித்தன் வந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து அங்கேருந்து சபையிலேருந்து உடனே ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. தம்பி எங்கேப்பா இருக்க அப்படின்ற. சொல்லுங்கள் ஐயா, நான் மதுரையில் தான் இருக்கேன். உடனே பரப்பிட்டு வாப்பா, இங்கே என்னமோ தடை பண்ணுறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்டில், நீ உடனே பரப்பிட்டு வாப்பான்றார். உடனே ஒரு 4 பேரை கூட்டிகிட்டுங்கிறது பறந்து போகிறேன். டெல்லி போயிட்டேன். டெல்லி போய் ஐயா வாசனை பார்த்து ஜெயராம் ரமேஷை போய் பார்க்குறோம். 2 MP அனுப்புகிறார், 2 பேரும் போய் பார்க்குறோம். கண்டிப்பாக தடை பண்ணியே தீரவேன்றார். அப்போ வந்து இது ஹைலைட்டான வார்த்தை. நாங்கள் என்னென்னமோ சொல்கிறார், ஐயா நீங்கள் தடை பண்ணுங்கள், உங்களுடைய முயற்சியை முடிவை நாங்கள் மாற்றலை, ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஒரு ஊரை வந்து ஒரு ஜல்லிக்கட்டை பாருங்கள், அதை பார்த்துட்டு இது தவறு இருக்குது, இதை பேன் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிடுங்க, யாரோ சொல்கிறத கேட்டு பண்ணாதீங்கன்றார். கோவில்களில் திருவிழாவில் நடக்குது, இது பரவலாக மக்கள் மத்தியில் பெரிய கிளர்ச்சி வரும். அப்போ ஐயா சித்தன், நாங்கள் எங்களோட வந்து ஒரு 4 பேர், திருநெல்வேலி MP எல்லோரும், ஐயா வாசன் வந்து கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கார், திமுகவுடைய கூட்டணி மந்திரிச்சு. அப்போ ஜெயராம் ரமேஷை போய் பார்க்குறோம். பார்த்தோன்னா ஐயா கோவில் விழாக்கள் நடக்குன்னு ஐயா சொன்னான்னு ஒரு காலத்தில் தேவதாசி முறையும் கோவிலில் தானே இருந்துச்சு, இப்போ ஒழிக்கலையா? இப்போ தேவதாசி முறையை கொண்டு வந்தால் நீங்களாம் ஏற்றுக்குருவீங்களா? அந்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டு. நான் இப்போ உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஒரு காலத்தில் என்னை எல்லோரும் போட்டுருவாங்க, என்னை பாராட்டுவாங்கன்னாரு. நான் எந்திரிச்சிட்டேன். தேவதாசி முறையும் இங்கே ஜல்லிக்கட்டையும் ஒன்றா பேசுகிறான்னு எந்திரிச்சோம். எல்லோரும் எந்திரிச்சிட்டோம். ஐயா போயிட்டு வரணும்னு வந்துட்டான். அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார். சட்டம்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டாடுறார். நோட்டிஃபிகேஷன் எப்படி கொண்டாடுறாருன்னா, பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் என்று சொல்லி ஒரு இடைக்காலத்தில் 98லேயோ 97லேயோ ஒரு சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. நம்மலாம் சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்துருப்போம், சிங்கம் புலி கரடியெல்லாம் அந்த கண்காட்சிகளில் பொருட்காட்சியெல்லாம் மதுரையில் கூட வச்சுருப்பாங்க, பார்ப்போம். அதை தடை பண்ணுறதுக்காக சிங்கம் புலி கரடி சிறுத்தை குரங்கு இதெல்லாம் சர்க்கஸ் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டாங்க. இப்போ அந்த 5 வகை சிங்கம் புலி கரடி சிறுத்தை குரங்கு இந்த 5 வகை மிருகங்களை காட்சிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க. தனியாக யாரும் வச்சுருக்கவும் கூடாது அப்படின்னா அந்த சட்டத்தில் 6வது இனமாக புல்லுண்டு ஒன்று சேர்த்து விட்டுறாரு. 6வது இனமாக புல்லுண்டு கொண்டு சேர்த்து விட்டு நோட்டிஃபிகேஷனை போட்டுடுறாரு. நாங்கள் அந்த 2008 தடையை நீக்கணும் பாருங்கள், அது வந்து இடைக்கால தடை வாங்கியிருந்தால் அதை நீக்கணும். ஆனால் மெயின் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, மாதம் வாய்தா வருது, மாதம் நான் போகிறேன். அப்போ 2011 ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்து போடுறாங்க. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணிருச்சுன்னு தடை போட்டுருச்சு அப்படின்னு. அப்போ ரவீந்திரன் பெஞ்சில் நாங்கள் 2008 3 வருஷம் 4வது வருஷம்
நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அப்போ உச்சநீதிமன்றம் போட்ட கண்டிஷன், ஒவ்வொரு ஈவெண்ட்டு ஜல்லிக்கட்டும் ஆல்பம் போகணும், வீடியோ போகணும். எங்கள் நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்கணும் ரிப்போர்ட்டோட. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த சட்டம் வந்து இது எங்களை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வச்சோம். அப்போ ரவீந்திரன் பெஞ்சு கண்டிப்பாக அது உண்மை, கைட்லைன் பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, கைட்லைன் பிரகாரம் போய்கிட்டு இருக்குது, இந்த வழக்கு விசாரணையில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டேன். அப்போ அந்த சட்டத்தை அப்படியே நிறுத்தி வச்சாச்சு. சரிங்களா? இன்றைக்கி அந்த சட்டத்திலிருந்து நமக்கு எக்ஸம்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவன் போட்டதை எடுக்கலை. அதனால தான் மற்ற மாநிலங்கள்லாம் நடக்க வேண்டிய மாட்டை வச்சு நடத்துகிற விளையாட்டெல்லாம் நின்று போயிருக்கு. இன்றைக்கி கோவா முதற்கொண்டு மற்ற மாநிலங்கள்லாம். இப்போ நமக்கு அடுத்து கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் ஏற்றிருக்காங்க. இப்போ அஸ்ஸாமில் சட்டம் ஏற்றினதாக போன வாரம் பத்திரிகையில் பார்த்தோம். அதனால் அப்படி போராடி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஜல்லிக்கட்டை மீட்டி வந்தோம். உங்களுக்கு வீட்டில் இதனால் எந்த பிரச்சனையும் வரலையாண்ணா? நீங்கள் தொடர்ந்து இப்படியே மக்கள் பிரச்சனைன்னு போகிறீங்க, ஜல்லிக்கட்டுக்காக போகிறீங்க, இப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கலையா? அது என்னமோ எனக்கு இறைவன் நடித்த ஒரு பெரிய வரம்னு தான் நினைக்கணும். எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் சரி, எங்கள் பிள்ளைகளும் சரி, டெல்லி போகிறீங்களா போயிட்டு வாங்க, மெட்ராஸ் போகிறீங்களா போயிட்டு வாங்க, 3 நாள் ஆகுமா 4 நாள் ஆகுமா பிரச்சனை இல்லை. அதனால் அந்த நேரம் எனக்கு தொழிலும் சிறப்பாக இருந்துச்சு. நானும் சௌரியத்துக்கு போக வர. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தானே உங்களுடைய குவாரிஸ்லாம் லாக் ஆனது, நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு தடையும் விதிக்கப்பட்டுச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இது வந்து எனக்கு மட்டும் மாத்திரமில்லை, மதுரையில் கிரானைட்டு பண்ண எல்லா பேருக்கும் ஒரு வழக்கு வந்து மொத்த மதுரை மாவட்டத்தில் என்கொயரின்ற பேரில் வழக்கு வந்துருச்சு. வழக்கு வந்து விசாரணையில் வந்துச்சு. விசாரணைக்கு வந்து வழக்கு நிப்பாட்டிட்டாங்க, தொழிலை நிப்பாட்டிட்டாங்க. சரி, சோதனை தானே, தவறு பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கட்டும், மிச்சம் தவறு அப்புறமா என்கொயரி பண்ணிட்டு விட்டுருவாங்கல்லன்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது ஒட்டுமொத்தமாகவே மதுரையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. அது அரசியலா? ஆனால் பிரச்சனைன்னு வந்தது 70 குவாரிகள் மேலே தானேண்ணா? 84 குவாரிகள். ஆனால் 200க்கும் மேற்பட்ட குவாரிகள், 175 குவாரி உரிமை பெற்றிருந்தது. 175 குவாரி உரிமை பெற்றிருந்தது. 84 குவாரியில் வழக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. மிச்சம் 91 குவாரியும் நடத்த விடலை. அதை விட ஃப்ரெஷ் லீஸ் யாருக்கும் கொடுக்குறதும் இல்லை. அனுமதி கேட்டு உங்களுக்கு ஒரு நிலம் இருந்து நீங்கள் அனுமதி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மதுரையை வந்து சுழிச்சு வச்சு மோசம் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது எடுத்ததை நம்ம விட முடியாது. இந்த கடுமையான காலகட்டத்தில் நான் போக முடியாத காலகட்டத்தில் எங்கள் அமைப்பை சேர்ந்தவங்களை அனுப்பிச்சு இந்த வழக்கை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் அதில் நுணுக்கமாக பண்ணி இந்த போராட்ட காலம் சரி, 2014 சரி, 2017 சரி, இந்த அரசாங்கத்தோடு அணுகி போய் நம்ம இந்த ஜல்லிக்கட்டை மீட்டியிருக்கோம். இதில் மத்திய அரசு பங்களிப்பு, அங்கேருந்து உங்களுக்கு உதவுனவங்க அப்படின்னு யாரெல்லாம் இருந்தாங்கண்ணா? அதாவது இந்த வழக்கு 2011 சொன்னல, அம்மா அவங்க வந்த ஒரு பாடம் அவங்களும் புரட்சி தலைவி அம்மாவும் உதவுனாங்க. உதவி அப்படியே வழக்கு விசாரணை போய்கிட்டே இருக்குது. 2014 இறுதி விசாரணையில் நமக்கு தடை, தமிழக அரசு கொண்டு வந்த சட்டமும் தள்ளுபடி, அதுவும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பேன் பண்ணி முடிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ என்னன்னா, இதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துட்டு அந்த ரிசல்ட் வெளிவராத இடைக்கால நேரத்தில் தான் தடை வந்துச்சு. அப்போ ஆட்சி மாற்றம் வந்து தமிழகத்தில் ஐயா பொன்னார் வந்து ஆட்சி மந்திரியாக வந்து அமர்றார், தமிழ்நாட்டுக்கு ஒரே மந்திரி. அப்போ நம்ம இவரை யார் அறிமுகம் இல்லை, இருந்தாலும் அவரை தேடி போகிறோம். போய் ஐயா இந்த மாதிரி மத்திய அரசில் இருந்து எங்களுக்கு சென்ட்ரலில் இருக்க குரியாலிட்டி ஆக்டை வச்சு தான் எங்களை தடை பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்க, அல்லது விடுவிச்சு கொடுங்க, எங்களுக்கு நடத்தி கொடுங்கன்றோம். நீங்கள் வாங்க ஐயா பார்ப்போம்ன்றார். அப்படியே ஐயாவை பின்தொடர்ந்தே போகிறோம். பின்தொடர்ந்தே விடாமல் அவர் வர சொல்கிற நாளைக்கு வர்ற இடமெல்லாம் போய் பார்த்து அவர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகி என்னை அடிக்கடி வர சொல்லி எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர்களை பார்க்குறது, உயர் அதிகாரிகளை பார்க்குறது, இப்படியே பார்த்து அவருமே இதுக்குள்ளே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் வர்ற நேரம் போகிற நேரம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும்ன்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு.
அப்போ இந்த உச்சநீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரிகளை பார்க்குறது, அரசியல்வாதிகளை பார்க்க போகும்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் இல்லை முடிச்சு விட்டாங்கல்ல, போகும்போது அப்போ ராம சீனிவாசன் ஐயாவை பார்க்கணும். அவர் இங்கேருந்து தகவல் சொல்லி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்காரங்க வர்றாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பை சார்ந்தவரெல்லாம் பார்த்து அங்கெல்லாம் பார்த்து அவங்க மூலமாக அமைச்சர்களை போய் பார்க்குறது, இங்கிட்டு பொன்னார் மூலமாக பார்க்குறது, அப்புறம் ஆடிட்டர் ஐயா குருமூர்த்தி சார் மூலமாக போகிறது, அவர் 2-3 சிபாரிசு இப்படியே பார்த்துக்கிறது. 2016 ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு அரசாணை மத்திய அரசு பிறப்பிக்குது. எப்படி அந்த சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் ஜெயராம் ரமேஷ் வந்து தடை போட்டாரோ, அதே சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் பிரகாஷ் ஜவடேகர் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு பர்மிட் பண்ணி இதை நடத்தலாம்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறார். அந்த நோட்டிஃபிகேஷன் போடப்பட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் 7ஆம் தேதி ஜனவரி 7, 2016 வெளியிடுறாங்க. 2014 நடத்தி முடிஞ்ச ஒரு படம் தடை. 2015 நடக்கலை, 16 நடக்கலை. ஆனால் ஜனவரி 16 நடக்கலைன்றதுக்கு முன்னாடியே 7ஆம் தேதி உத்தரவு போட்டாங்க. உத்தரவுன்னா பெரிய வரவேற்பு, பெரிய மகிழ்ச்சி. இப்போ அப்படியே என்ன பண்ணாங்க, அடுத்த ஒரு 4 நாளில் போய் மீண்டும் தடை வாங்கிடுறாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டதை தடை வாங்கிடுறாங்க. அப்போ எங்களுக்கு பெரிய பின்னடைவாகி போச்சு. அப்போ அரசாங்கத்தில் வந்து அவர் மத்திய அரசு வந்து எங்களுக்கு முழுசாக ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு முடிவு வந்துடுச்சு. என்னடா ஒரு அரசு போட்ட ஒரு ஆர்டரவே இவங்க ஸ்டே வாங்குறாங்க, அப்புறம் அவங்க என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு அரசாங்கம் நம்மளுக்கு சாதகமாகிடுச்சு. அப்போ நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் சட்டம் ஏற்றணும், பார்லிமெண்ட்டில் சட்டம் ஏற்றணும், இந்த குறியாலிட்டி ஆக்டிலேருந்து ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பர்மிஷன் கொண்டு வரணும், நீங்கள் சட்டம் ஏற்றுறது சரியாக இருக்கும்னு நான் வலியுறுத்தும் போது அமைச்சர்கள்லாம் பார்க்கும்போது அனைத்து கட்சியினுடைய ஆதரவை கேட்க சொல்கிறாங்க. அனைத்து கட்சி ஆதரவையும் போய் நாடுறோம். தெலுங்கு தேசத்துலேருந்து, கம்யூனிஸ்ட்லேருந்து, திமுகவிலேருந்து, திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிக்காரையும் போய் பார்க்குறோம். அதுக்கு ஐயா பொன்னார் வழி வகுக்கிறாரு, என்ன இருக்குது அரசியல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணா திமுகவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 எம்பி என் கூடவே நான் சொல்லும் போதெல்லாம் போய் பார்ப்பேன். தம்பித்துறையிலேருந்து எல்லா பேரும் அவ்வளோ ஒற்றுமை, அவ்வளோ இருந்தாங்க. அவர் மதுரை எம்பியாக இருந்தவர், தேனி எம்பி, திண்டுக்கல் எம்பி, எல்லா எம்பியும் நல்ல சப்போர்ட். எனக்கு 12-14 எம்பி நல்ல சப்போர்ட் பண்ணி போய் இதை பண்ணும்போது எல்லாம் பண்ணிவிட்டு 17 பார்லிமெண்ட்டில் சட்டம் ஏற்றணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே சுலவாகி போயிடுது, பண்ண முடியலை. 17 பொங்கல் வந்துடுது. பொங்கல் வந்தோடனே அங்கே வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணியாச்சு. எங்கே அந்த துறையில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் ஜல்லிக்கட்டுக்கான ஒரு ஃபைலு, எப்படி இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு என்ன வழிவகை பண்ணலாம், எப்படி செய்யலாம்னு ஒரு கோப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் தாக்கல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோமே. அப்படி இருக்கிற காலத்தில் பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் வந்து ஜனவரி 15, 14, 15, 16 3 நாள் ஜல்லிக்கட்டு நடக்கணும். 15, 16, 17 3 நாள் நடக்கலாம். நடக்கலைன்னு 17 அலங்காநல்லூரில் நம்ம இப்படியே விட வேண்டாம், நம்ம ஏதாவது ஒரு எழுச்சி பண்ணுவோம், இங்கே ஒரு போராட்டத்தை அறிவிப்போம் அப்படின்னு ஊரில் முடிவு எடுக்கிறாங்க அந்த கிராமத்துக்காரங்க. நம்மெல்லாம் பண்ணலை, சும்மா சொல்லக்கூடாது. அவங்க முடிவு எடுத்துட்டு என்னை அழைக்க வர்றாங்க. யார் அரசியல் கட்சி வேணால் நீ வந்து அந்த ஒரு அமைதி ஊர்வலத்தை துவங்கி வை, கட்சிக்காரங்கெல்லாம் அவங்க வாட்டுக்கு போராட்டம்னு அறிவிக்கிறாங்க, நீங்கள் வாங்க நம்ம கிராமத்தை சார்பாக பண்ணோம்ன்றாங்க. நாங்கள் போய் பண்ணுறோம். அலங்காநல்லூரில் தான் ஆரம்பிக்கிறோம் நாங்கள் நினச்சி பண்ணுறோம். அது சென்னையில் மெரினாவில் பெரிய அளவில் பண்ணிருச்சு. உலகத்தை இயக்கும் வழியில் ஒரு பிரச்சனை. அதில் ஒரே ஒரு இன்டிமேஷன், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி. எப்படி மெரினாவில் பத்துச்சுன்றதுக்கு என்கிட்ட ஒரு கருவு இருக்குது, அதை நான் சொல்லணும். இந்த நேரத்தில் வாய்ப்பு எனக்கு. ஒரு பொண்ணு, பாண்டிச்சேரிக்கார பொண்ணு ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி 2000 கிலோமீட்டர் நான் புல்லட்டில் தனியாக போய் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறேன்றது. மகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுது, நீங்கள் வந்து துவக்கி வைங்க யான்னு. அப்போ நான் சொல்கிறேன், ஏம்மா பாண்டிச்சேரியிலேருந்து எப்படிம்மா நீ பாண்டிச்சேரிக்கார பிள்ளைக்கு ஜல்லிக்கட்டுக்கு என்னம்மா இருக்குது, பாண்டிச்சேரியிலேருந்து அது எஃபெக்ட் இருக்காதம்மா. இல்லை நான் மதுரை வர்றேன், கன்னியாகுமரி போகிறேன்,
இப்படி தமிழ்நாடு பூரா சுற்றி வர்றீங்க அப்படின்னு. வாங்கம்மா, ஆனால் துவக்கம்ன்றது பாண்டிச்சேரி ஒன்றும் சரியாக இருக்காதம்மா. அப்போ என்ன செய்யலாம்னா, நான் நீ சென்னைக்கு வேண்டாம் வந்துரு, நான் வரேன். சென்னையில் எங்கெங்கேயா பார்க்கலாம், மெரினாவுக்கு வந்துரு அப்படின்ற யதார்த்தமான பேச்சு. நான் மெரினாவுக்கு வந்துடுறேன்றது ஜனவரி 7, 8, 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 17வது வருஷம் வந்துடுறேங்க ஏன்னுது. அந்த பொண்ணு எல்லா செட்டப்போடு அங்கே வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருதுடா, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக விழிப்புணர்வாக ஒரு பிரச்சாரம் போகுதாம்டா, நம்ம வழி அனுப்பி வைப்போம்டா, நம்மளால் முடிஞ்சது அங்கே ஆளுகளை சேருங்கடான்ட்டு. ஆனால் கடை வச்சுருந்தவங்க அந்த மார்க்கெட்டு அங்கிட்டு இங்கிட்டு கிளஞ்சது ஒரு 10-200 பேர் சேர்ந்து நான் ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன். ஆளுக்கு 1000, 500 அதுன்னு அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. ஏம்மா நீ எந்த மாவட்டத்துக்கு போனால் எனக்கு ஃபோன் பண்ணு, அங்கே உனக்கு வரவேற்பு உண்டு, உனக்கு சாப்பாடு தங்குற வசதியெல்லாம் பண்ணி தர சொல்கிறேன்னு வேலூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்க சொல்கிறேன். 100 கிலோமீட்டர் நீ போனோன்னே வேலூர்லேயே உனக்கு வரவேற்பு இருக்குமான்றேன். இப்படி சொல்லி அந்த அம்மா வாழ்த்தி வழி அனுப்புகிறோம். வாழ்த்தி வழி அனுப்பிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சி விட்டு, ஃபோட்டோவெல்லாம் இருக்குது, வாழ்த்தியெல்லாம் வழி அனுப்பிச்சி விட்டுட்டு அப்பா அங்கே இருக்க சொல்கிறாங்க, ஐயா நாளை காலையில் நீங்கள் வந்துடுங்க, நம்ம இங்கே இருக்க ஆளுகளையும் சேர்த்துக்கிட்டு ஒரு மினி வாக்காத்தான் அந்த லைட் ஹவுஸில் கலங்கரை விளக்கத்துலேருந்து அண்ணா சமாதி வரைக்கும் ஒரு மினி வாக்காத்தான் போவோமே, நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோமேன்ட்டு அங்கே பேசுகிறாங்க அந்த பசங்களாம். இதில் என்னன்னா லயோடா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் அதில் இருந்திருக்காங்க, எனக்கு தெரியலை. சரி பண்ணுவோம், நீங்கள் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், இங்கே தான் முதல்ல சென்னையில் தானே இருக்கேன், வந்துடுறேன்றேன். ஐயா வந்துருங்கய்யா, நாங்கள் பண்ணிடுறோங்கய்யா, எல்லா மக்கள்லாம் திரட்டுவோம், இங்கே வரவெல்லாம் சொல்லுவோம், திரட்டி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், 2000 பேர் திரட்டி விடுவோங்கய்யா, நாங்கள் இருந்த 200 பேர் கூட இருக்காது, 2000 பேர் திரட்டுவோம்னு. சரிங்கயான்ட்டு நான் காலையில் ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டு நான் ஏறிட்டேன் ஃப்ளைட்டில். இவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டம் ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கே ஒரு மாட்டை வச்சு ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னை வெயிட் பண்ணுறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க, 7 மணி. நான் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன். ஐயா எங்கே இருக்கீங்கன்னு, என்னப்பா விஷயம்னு. ஐயா கூட்டம் தாங்கலை, நாங்களும் தள்ளி தள்ளி வந்துட்டோம், காந்தி சிலைக்கிட்ட வந்துட்டாங்கய்யா, லைட் ஹவுஸ்லேருந்து கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குங்கய்யா, வெறும் ஸ்டூடெண்ட்டு அவங்கவுங்களும் நிறையா சேர்ந்துட்டாங்கய்யா, வாங்கய்யா சீக்கிரம், எங்கே ஒரு வேளை ஊர்வலமே முடிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் வரணும், வாங்கயான்றேன். இல்லை நான் ஃப்ளைட்டில் இருக்கேன்டா, போங்களா வர்றேன் அப்படின்னு. அன்றைக்கு 20,000 பேர் சேர்ந்துருந்தாங்க. 2000 பேர் எஸ்டிமேட் போட்டாங்கல்ல, எனக்கு தெரியும், ஆனால் நான் இல்லை அதில். 20,000 பேர் போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. ஜனவரி 7, 10 நாளில் இந்த போராட்டம் ஆரம்பிக்குதா, டக்குன்னு பற்றிக்கிடுச்சு. அப்போ மெரினாவில் பெரிய அளவில் புரட்சி, இந்த தொழில்நுட்பங்கள்லாம் இருந்ததுனால டக்குன்னு இளைஞர்களும் பூரா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளும் சேர்ந்து பெரிய புரட்சி, தன்னெழுச்சியாக ஒரு புரட்சி வெடிச்சு எல்லா ஊர்லேயும், கோயம்புத்தூர் ஆகட்டும். இதுக்கு தீர்வுன்னு எப்போனா கிடச்சிது? 2017 ஜனவரி 7 ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை, இது அந்த வாக்காத்தானில் ஆரம்பித்தது 17 தான் அலங்காநல்லூர் ஆரம்பித்து நாடெங்கும் பற்றிருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம மதுரையில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஊர்லேயும் நான் பார்த்துட்டு டெல்லி போயிடுறோம். டெல்லி போயிட்டேன், அமைச்சர்களை பார்க்கும்போது சிஎம் வந்துடுறாரு, ஓபிஎஸ் ஐயா வந்துடுறாரு. வந்ததேன் அவசர சட்டம் ஏற்றுவதற்கு உடனே முடிவெடுத்து, அப்போ தடையில் தான், உச்சநீதிமன்ற தடையில் தான் இருக்குது. அப்போ தான் பிரதமரை பார்த்தோன்னா பிரதமர் சட்டம் நிறைவேற்ற சொல்லிடுறார். சட்டம் நிறைவேற்ற சொன்னோன்னே முதல்வர் சட்டம் நிறைவேற்ற வந்துடுறாங்க. வழக்கறிஞரெல்லாம் கூப்பிட்டு நீ சட்டத்தை நிறைவேற்றுங்க ஏன்றாங்க. அவங்க முடியாதுன்றாங்க. என்ன காரணம்? இதில் கவர்மெண்ட் அட்வொகேட்டாக நாம் வச்சுருந்த வக்கீல்களும் கவர்மெண்ட் அட்வொகேட்டாக இருந்தவங்க. ஐயா என்னங்க ஐயா சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே சட்டம் நிறைவேற்றணும் தமிழ்நாடு அரசு, அந்த சட்டத்தை தான் சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிவிட்டாங்க, நம்ம எப்படி சட்டம் ஏற்றுறது? மத்திய அரசினுடைய சட்டத்தை மாற்றுறதுக்கோ திருத்ததுக்கோ மாநில அரசாங்கத்துக்கு ஏது அதிகாரம்? நம்ம எப்படி ஏற்ற முடியும்? அதை சிஎம் ஈலிட்டு வந்துட்டார், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஏன்றார். அப்போ ஐயா பொன்னாரோட நான் உள்ளே உட்காந்துருக்கேன், ஐயா பொன்னார இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இன்றைக்கி நல்ல முடிவு வந்துடும்ன்றார். ஐயா இன்றைக்கி நல்ல முடிவு வந்துடும், சிஎம் வர்றாரு, அவர் பிரதமரை பார்க்குறாரு, நல்ல முடிவு வந்துடும்ன்றார். நாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம், நல்ல முடிவு வந்துடும். வக்கீலிருந்து எனக்கு ஃபோன் வருது, ஐயா கதை கோளாறாக போச்சு,
சட்டம் நிறைவேற்ற சொன்ன வக்கீலெல்லாம் மாட்டேன்றாங்க. ஏற்றுனா திரும்ப கோர்ட்டில் போய் அடிபட்டு போகுன்றாங்க. இது என்ன சென்ட்ரல் ஆக்ட்டு, இது நமக்கு தான் தெரியும், நிறையா பேருக்கு தெரியலை. அதனால் சென்ட்ரல் ஆக்டுன்றதை சரி பண்ண தேங்காய் வரும், மத்திய அரசு தேங்காய் பண்ண முடியும்ன்றார். என்னென்ன சொல்கிறீங்கன்றார். அப்போ நம்ம சிஎம்மை பார்ப்போம்னா உடனே சிஎம்முக்கு ஃபோன் பண்ணிட்டு நானும் ஐயாவும் போய் சிஎம்மை பார்க்குறோம். சிஎம்மை பார்த்து சொல்கிறோம், சரிங்களா? சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி இருக்கா அப்படின்ட்டு ஓபிஎஸ் நாங்கள் 3 பேர் தான் பேசுகிறோம், நீங்களே அதை செஞ்சு விடுங்கன்றார் ஐயாட்ட. என்ன சொல்கிறீங்கன்னு, மத்திய அரசு தானே செஞ்சு தரணும், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்றார். அப்போ நான் சொல்கிறேன், ஐயா இங்கே வாங்க, ஆளாளுக்கு பேசினா அடையாது. 2007 எனக்கு அட்வொகேட்டாக இருந்த முகில் ரோத்தகிதே எனக்கு அட்டார்னி ஜெனரல். தெரியுதாம்மா எப்படி உயர்ந்திருக்குன்னு பாருங்கள். 10 ஆண்டுகள் கழிச்சு அட்டார்னி ஜெனரலாக வந்துட்டார் என்னுடைய வக்கீல். பணம் வேணாம்ன்றார் பாருங்கள். அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் இதனுடைய ஆலோசனை அப்படின்றேன். சிஎம் இப்படி உட்காந்துருக்காரு, ஐயா அப்படி இருக்கார், நீங்களே பாருங்க ஐயா, போய் பாருங்க ஐயான்றார். சரி அட்டார்னி ஜெனரல்கிட்ட அனுப்புவோம். இதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் உடனே ஒத்துக்கிட்டாரா? அவர் ரூமில் இருந்தானே வர்றான், அவர் வீட்டில் இருந்தானே சிஎம்கிட்ட வர்றான். சிஎம் தானே தமிழ்நாடு ஹவுஸில் வந்து உட்காந்து பேசணும்னு அவர் எங்கிட்ட பொறுப்பை புடைச்சிட்றாரு. நாங்கள் உடனே வக்கீலெல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் போய் அட்டார்னி ஜெனரலை பார்த்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு மத்திய அரசுனுடைய ஒப்புதலோடு அந்த சட்டம், மத்திய அரசு வந்தனுடைய இதிலேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்குது, சட்டத்திலேருந்து விதிவிலக்கு கொடுக்குதுன்னு சொல்லி 5-6 துறைகள்லேருந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலேருந்து இதுக்கு ஒப்புதல் வாங்கி இந்த சட்டம் நிறைவேற்றணும்னு அட்டார்னி ஜெனரல் ஒப்புதல் கொடுக்குறாரு. அதன் மூலமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டு ஒவ்வொரு அமைச்சர் வீட்டுக்கும் பொன்னார நானும் போகிறோம். அப்புறம் தமிழிசை அம்மாவும் வந்துட்டாங்க. ஒவ்வொரு மந்திரி வீட்டுக்கும் போய் அன்றைக்கி உண்மையிலேயே உண்ணாவிரதம்ன்றது ஒரு டீ காப்பி கூட குடிக்காமல் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஐயா ஒவ்வொரு துறையாக பார்த்து வர்ற ராஜ்நாத் சிங்கை பார்க்கும்போது மணி 12. தமிழிசை ஐயா நான் 3 பேரும் போய் பார்க்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நடக்குது. முதல்ல கவர்னர் எங்கே இருக்கார், மகாராஷ்டிராவில் இருக்கார், உடனே போக சொல்லு, ஃப்ளைட் இருந்தால் பார்க்க சொல்லி தனி விமானத்தில் போக சொல்லு அப்படின்றார் ராஜ்நாத் சிங். இப்படி எல்லா சட்ட மந்திரி எல்லாரையும் பார்த்து வந்து மாலை 7-8 மணிக்கு மேலே ரெடி ஆகி இரவு 9 மணிக்கு, சரிங்களா, 9 மணிக்கு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 9 மணிக்கு கவர்னர் வந்து கையெழுத்து போடுறார். அவசர சட்டம் எந்த பிரிவில் 29 கீழ் 29(1) சொன்னேன்ல, அதே இல்லை அவசர சட்டத்தை பிறப்பித்து ஆணையிடுறாரு. அப்போ திரும்பி வந்து தான் அப்புறம் ஜல்லிக்கட்டு தடை நீங்கிச்சு, சட்டம் நிறைவேறிச்சு. அந்த சட்டம் தான் இப்போ வந்திருக்குது.